வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு FIR வெளியாக தொழில்நுட்ப கோளாறே காரணம். தமிழக அரசுக்கு பதிலளித்த தேசிய தகவல் மையம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஆளுநரை சந்தித்து மனு அளித்த தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆளுநருக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கிய விஜய். பாரதியாரின் கவிதை தொகுப்பை விஜய்க்கு வழங்கினார் ஆளுநர். சென்னையில் அனுமதி பெறாத இன்டர்நெட் கம்பங்களுக்கு 1 லட்சம் வரை அபராதம். மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் இனி மாதம் 1000 ரூபாய் நிதி. தூத்துக்குடியில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு எந்த தடை வந்தாலும் உடைப்பேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. புதுமை பெண்களை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது, படிங்க படிங்க படிங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன், நம்ம அரசு இருக்கு. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை. உண்மை கண்டறிய அமைக்கப்பட்ட 2 நபர் குழு விசாரணையை தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். பல்வேறு இடங்களில் போராடியவர்கள் கைது. மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. யார் அந்த சார் என கேள்வியுடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இல்லாத சாரை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சாடல். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் பதவியேற்பு. நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் பூட்டிய அறையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றார். PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் நேரம் மாற்றம். 9:58க்கு பதிலாக 10 மணி 15 நொடிகளுக்கு ஏவப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் நிதி வழங்க பரிசீலிக்க வேண்டும் என முத்தரசன் கோரிக்கை. தேர்தல் இல்லாததால் அறிவிக்கவில்லை என ராமதாஸ் குற்றச்சாட்டு. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனத்திற்கு ஏற்பாடு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கண்ணாடி பாலம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். புதுச்சேரியில் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற போது விபத்து. 2 சக்கர வாகனத்தில் சென்ற 2 உயிரிழப்பு. ஆந்திராவில் துணை முதல்வர் பவன் கல்யாண் நிகழ்ச்சியில் போலி IPS அதிகாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் காரணமாக போலீசிடம் சிக்கினார்.
பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 184 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என ஆஸ்திரேலியா முன்னிலை. நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வாலுக்கு 3வது நடுவர் அவுட் வழங்கியது சர்ச்சை. தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யாவிட்டால் கள நடுவர் முடிவிற்கு விட்டிருக்கலாம் என முன்னாள் வீரர்கள் கருத்து. தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது 12 நிமிடங்கள் விஜய் பேசியதாக தெரிகிறது. இதில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையில் இருந்து செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ இந்த சந்திப்புல என்ன விஷயங்கள் குறித்து விஜய் வலியுறுத்தி இருந்தார்? காயத்ரி, இன்று இந்த சந்திப்பானது சரியாக பார்த்தீர்கள் என்றால் 12:38 மணிக்கு விஜய் ஆளுநர் மாளிகைக்குள்ளே போகிறார். அதற்கு பிறகு அங்கு உள்ளே சென்று காத்திருந்த அவர் ஆளுநரிடம் 12 நிமிடம் உரையாடுகிறார். முதலில் விஜய் திருக்குறள் புத்தகத்தை கொடுக்கிறார். அதே போல் ஆளுநர் விஜய்க்கு பாரதியார் புத்தக தொகுப்புகளை கொடுத்தார். இதற்கு பிறகு அந்த 12 நிமிட அந்த பேச்சுவார்த்தை அது சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும், பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். இந்த 12 நிமிட பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கட்சி தரப்பில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் கட்சி தொடங்கிய பிறகு அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கினார். அதற்கு பிறகு முதல் முறையாக ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு பாலியல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அந்த புகார் கொடுப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். இது தொடர்பாக இந்த சந்திப்பு தொடர்பாக பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த சந்திப்பு குறித்த சில விஷயங்களை கேட்கலாம். சார் வணக்கம். விஜய் இன்று இந்த சந்திப்பு ஆனது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? வணக்கம். அதாவது 2 முக்கியமான விஷயத்துக்காக தவேக தலைவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமா இந்த பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதி அல்லது பாலியல் சீண்டல் இதுக்கு நீதி வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாரு. 2வது இந்த பெஞ்சால் புயலுக்கான நிதி ஒன்றிய அரசு நிதி தரணும், தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம ஊடகங்கள்ல செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய அறிக்கையும் அதை பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமா என்னன்னா, டிசம்பர் முதல் வாரம், அதாவது 4ஆம் தேதி இந்த பெஞ்சால் புயல் ஏற்பட்டது. அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் 2000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று இந்த புயலினுடைய பாதிப்பு வேணும்னு கேட்டாங்க. ஒன்றிய அரசு இதை பார்வையிடணும்னு கேட்டாங்க. ஆனா இதுவரை பார்வையிடவும் இல்லை, அந்த நிதியும் ஒதுக்கல. 4ஆம் தேதி நடைபெற்றதற்கு இப்ப தெட்டியத்துல போய் அவர் இந்த 30ஆம் தேதி போய் அவர் சந்திக்கிறாரு. இதுல இடையில அந்த புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல, அதாவது விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட ஒரு 14 மாவட்டங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் கடலூர் மாவட்டத்துல அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தாரு. அதே போல விழுப்புரம் மாவட்டத்துல, விழுப்புரம் தொகுதியில எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்க. பல்வேறு அமைப்புகளும் நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்க. இப்ப இதுவரை எந்த விதமான ஒன்றிய அரசு இதுக்கான கேட்ட நிதியை தரவில்லை. ஆனா இப்ப அவர் போய் மனு கொடுத்திருக்கிறாரு. காலம் கடந்தாவது கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. 2வது, ஆளுநர் இதுவரை தமிழ்நாட்டுல பெஞ்ச மழை தொடர்பாவோ புயல் தொடர்பாவோ, நீங்க வர்தா புயலா இருக்கட்டும், இல்ல எந்த புயலா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதிக்கு ஒன்றிய அரசு ஆளுநர் கேட்டு கொடுங்கன்னு சொல்லி அவர் இதுவரை சொன்னதும் இல்லை. அப்படி சொல்லாதவரிடம் இவர் போய் கேட்கறதுல என்ன விதமான அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப முக்கியமா என்னன்னா, ஆளுநரை சந்தித்து இந்த மாதிரி மனு கொடுப்பது அப்படிங்கிறது ஒண்ணு பாஜக காரங்க கொடுப்பாங்க, அல்லது பாஜக ஆதரவாளர்கள் கொடுப்பாங்க. அவர்களை வைத்துதான் தில்லி பாஜக தலைமை தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்து இப்ப நம்முடைய தவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை வைத்து அரசியல் செய்துன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.